ஹலோ ட்ரேடர்ஸ், நாம் இன்னைக்கு எம்சிஎக்ஸ் சார்ட் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம லைவ் சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம லைவாக மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் வந்து நம்ம லைவ் கமெண்ட்ரியில் உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணிங்கனாக்கா நம்ம அதுக்கு உண்டான எக்ஸ்ப்ளனேஷன் அந்த சார்ட் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் மண்டேலேருந்து அது மாதிரி நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நடந்த நம்ம பர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். சில்வர் எடுத்துக்கிட்டாக்கா இன்னைக்கு மார்னிங் கேப் டவுன் கொஞ்சம் ஆயிருக்குது. மார்னிங் நேற்று நைட் க்ளோசிங் டைமில் ஒரு செல் விழுந்திருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா கேப் டவுன் ஆகிட்டு இது வந்து செகண்ட் டார்கெட் வரைக்கும் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி பை இனிஷியேட் ஆகிட்டு பை கூட அதுவும் செகண்ட் டார்கெட் தான் போச்சு. திரும்ப இப்போ செல் இனிஷியேட் ஆயிருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட் செகண்ட் டார்கெட் கட் ஆகி தேர்ட் டார்கெட் கிட்ட வந்துட்டு இருக்குது. தேர்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு கோல்டு. அதுக்கப்புறம் சில்வர் பார்த்தாக்கா இன்னைக்கு கீழே இதுவும் கேப் டவுன் தான் ஆச்சு. ஆனால் வந்து ஃபர்ஸ்ட் செல் இனிஷியேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இது வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டில் போய் ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செல் இனிஷியேட் ஆச்சு. இப்போ செகண்ட் டார்கெட் வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இப்போ தேர்ட் டார்கெட் 88,635 வரைக்கும் தேர்ட் டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் டார்கெட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக காப்பர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வந்திருக்கு. அந்தளவுக்கு ஒன்றும் ரிசல்ட் இல்லை. மார்னிங் வந்து பை இனிஷியேட் ஆச்சு, ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆச்சு, அப்போ செல் இனிஷியேட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் டார்கெட் மட்டும் தான் வந்தது. திரும்ப பை இனிஷியேட் ஆச்சு, அது வந்து செகண்ட் டார்கெட்டுக்கும் போயிடுச்சு. திரும்ப செல் இனிஷியேட் ஆயிருக்குது. ஸோ இன்னைக்கு வந்து நிறைய பைசெல்னு மாறி இருக்குது. ஆனால் அதில் 2 ட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ட்ரேட்டில் லாஸ், செகண்ட் ட்ரேட்டில் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்திருக்கு. மூணாவது ட்ரேட்ல வந்து செகண்ட் டார்கெட் வரைக்கும் போயிருக்கு. நாலாவது ட்ரேட்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வரை வந்திருக்கு. இப்போ ஃபோர்த் ட்ரேட்ல இருக்குது. ஃபோர்த் ட்ரேட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா பை இனிஷியேட் இப்போ தான் ஆயிருக்குது. ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம் ஆகுது பை இனிஷியேட் ஆகி. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் காப்பர் கொஞ்சம் சுமாராக தான் பர்ஃபார்ம் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் எடுத்துட்டாக்கா மார்க்கெட் நல்லா டவுன் வந்திருக்கு. ஸோ செல் இனிஷியேட் ஆகி தேர்ட் டார்கெட் வரைக்கும் ரீச் ஆயிடுச்சு. இது நல்லா பர்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து நேச்சுரல் கேஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் செகண்ட் டார்கெட் ரீச் ஆயிடுச்சு. செல் இனிஷியேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நிஃப்டி எடுத்துட்டாக்கா மார்க்கெட் வந்து பை இனிஷியேட் ஆச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் டார்கெட் போகலை. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ காஸ்ட்டில் தான் இருக்குது மார்க்கெட். அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி எடுத்தா அது ஃபர்ஸ்ட் பை இனிஷியேட் ஆச்சு, ஃபர்ஸ்ட் டார்கெட் வரைக்கும் போச்சு. அடுத்த செல் இனிஷியேட் ஆச்சு, அது மார்க்கெட் க்ளோஸ் ஆயிடுச்சு இன்னைக்கு. ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் வீக்லேருந்து லைவ் கமெண்ட்ரி மார்னிங் ஒரு 2 ஹவர்ஸ், ஈவினிங் ஒரு 2 ஹவர்ஸ் நான் லைவ் கமெண்ட்ரி மாதிரி கொடுப்பேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குதுனாக்கா நீங்கள் அதில் லைவ் செஷன்லேயே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் போட்டிங்கனாக்கா நம்ம அந்த சார்ட் எடுத்து போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ண சொல்லுங்கள் கண்டிப்பாக. அப்போ தான் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.